வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவின் தலைவராக அண்ணாமலை, இப்போது ஓரங்கட்டப்பட்டிருக்கிற அண்ணாமலை, அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட சமூகம், ஒரு குறிப்பிட்ட ஜாதி, எதுக்கு அவ்வளோ சுற்றி வளைச்சிக்கிட்டு, பிராமணர்கள், அந்த பிராமின்ஸை டாமினேட் பண்ண விடக்கூடாது, அல்லது ஒருத்தர் கூட கட்சியில் மிச்சம் இருக்கக்கூடாது. அதாவது மாநில அளவில் நிர்வாகிகள் அளவில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு திட்டம் போட்டு சூழ்ச்சிகளால் பிராமணர்களை வெளியே அனுப்பினார். அந்த மேல்மட்டத்திலேருந்து, நிர்வாகிகள் மட்டத்திலேருந்து அப்படின்னு நான் சொல்லலை. எஸ்வி சேகர் அவருடைய பேட்டியில் சொல்கிறார். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இவர் சூழ்ச்சி செஞ்சதாக சொல்கிறதுல ஒன்று கேடி ராகவன் சார் நல்லா பேசுவார். அந்த இதுலாம் அவரை பற்றி ஒரு தவறான வீடியோ வந்துச்சு. அதை நான் 2 நாளைக்கு முன்னாடி கூட சொன்னேன். அது அவருடைய பர்சனல், அதுக்குள்ளே நான் போகல. கேடி ராகவன் இன்னும் சில பிராமண தலைவர்களை திட்டம் போட்டு வெளியே அனுப்பிச்சிருக்காரு. அதாவது தன்னுடைய டாமினேஷன் இருக்கணும் அப்படின்னு, தன்னுடைய அதிகாரம் தனக்கு கட்டுப்பட்டவர்கள் அல்லது தனது முரட்டு விசுவாசிகள் இவர்கள் மட்டுமே இருக்கணும்னு நினச்சது தான் அண்ணாமலை அப்படின்னு. ஓரளவுக்கு நான் அண்ணாமலை மேலே எனக்கு வெறுப்புலாம் ஒன்றும் இல்லை, நான் பொதுவாக சொல்கிறேன். ஓரளவுக்கு இந்த கூற்றில் உண்மை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவருடைய தொடர் நடவடிக்கை, அதாவது பிராமணரை வெளியே போகிறா இல்லையா, அதை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் பாருங்கள், தன்னை மிஞ்சி யாரும் வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பார். அதனால தான் இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக இறங்கி கடைசியில் இப்போ அவர் ஒரு 4-5 தொகுதிகளுக்கு பிரச்சார குழு தலைவராக போட்டு நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு கேட்குறப்போ அவருக்கு அது கொஞ்சம் மனசு, யாராக இருந்தாலும் மாநில தலைவராக இருந்துக்கிட்டு ஒரு தொகுதி பிரச்சாரத்துக்கு மட்டும் போங்கன்னு அந்த லெவலில் சொருக்கிறது கம்மி. அப்போ நீயா வெளியே போகணும்னு அர்த்தம். ஒரு கம்பெனி ஒருத்தர் பிடிக்கல, அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, அவரை நம்ம நீக்கணும்னு நினச்சாங்கன்னா சில கம்பெனிகள் தைரியமாக முடிவு எடுக்கும். ஐயா கிளம்பு, உன் ரிப்போர்ட் சரியில்லை அப்படின்னு, பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, அல்லது நீ யூ ஆர் நாட் ஆனஸ்ட், இது மாதிரி ஏதாவது சொல்லுவோம். பட் இதெல்லாம் அரசியல் அப்படி சொல்ல முடியாது. இப்போ நான் கம்பெனின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களா வெளியே போக வச்சுருவாங்க. அதுக்கு என்ன உண்டோ அதை செஞ்சு அவரே எரிச்சல் அடைஞ்சு வெளியே போயிடுவார். இப்போ கிட்டத்தட்ட அவர் ஒரு புஷ்ஷிங் அந்த லெவலில் தான் இருக்கார். அவர் பிடிச்ச எல்லாரும் தள்ளிட்டு தான் இருக்கிறாங்க. அவராக ஒட்டிக்கிட்டு திரிகிறார். அவர் எவ்வளோ டார்ச்சர் கொடுத்துருப்பார் நயினார் நாகேந்திரனுக்கு. நயினார் நாகேந்திரன் சாரை உங்களுக்கு தனியாக தெரிஞ்சுன்னா போய் கேளுங்க, வண்டியாக சொல்லுவார். அந்த அளவுக்கு கொண்டு தான். ஆனால் இதற்கு முன்னாடி ஒரு தலைவராக இருந்தபோது குறிப்பிட்ட சாதியினர் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்தாரா தெரியல. தன்னுடைய நிர்வாகிகள் தனக்கு மூத்தவங்களாக இருக்கவங்களை வெளியே அனுப்பிச்சிட்டு தான் மட்டுமே ஆதிக்கம் சொல்லிட்டு நினைச்சாரா? அவர் தான் பதில் சொல்லணும்.